இது வீட்டிலேயே தயாரித்த இந்த மீன் மசாலா பொடி. இதில் மீன் பொரிச்சிருக்க பாருங்க, ஒட்டாத வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ கொடுக்கலாம் வாங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா தயார் பண்ணலாம் பாருங்கள். நான் கொஞ்சமாக தான் வீட்டுக்கு செய்கிறேன். கொஞ்சமாக தனியாக போட்டுக்கலாம். சீரகம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்பூன், இது அரை அது அரை. சோம்புங்க சும்மா வாசனைக்கு ஒரே ஒரு ஒரு பட்டை 2 லவங்கம், 7 மிளகாய், காஞ்ச மிளகாய், வர மிளகாய் போட்டாச்சு. இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ கூட இது மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம பொடி பண்ணிடுறோம். நல்லா பவுடர் ஆக்கிட்ட பிறகு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன்னு, அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டு இதில் கலந்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ருசியாக இருக்குங்க. ஒட்டாத நல்லா வறுத்து எடுக்கலாம். காஷ்மீர் சில்லி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பவுடரை போட்டு நம்ம மீன் வறுக்கும்போது கலந்துடலாம். நம்ம மீன் கலக்கும்போது காட்டும். பொடி பண்ணிக்கலாங்க நல்லா. இப்போ மஞ்சத்தூள், காஷ்மீர் சில்லி அதையும் போட்டு நல்லா ஒரு சுற்றிடலாம். பவுடர் பண்ணாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு 2 சேர்த்துட்டு இப்போ நம்ம மீன் வறுவல் பண்ணும்போது இதையும் போட்டு லெமன் ஊற்றி சால்ட்டு போட்டு நல்லா கலந்து ஒரு அரை ஊற ஊற வச்சுட்டு இப்போ நம்ம வறுக்க வேண்டியது தான். நல்லா பண்ணாங்க. ஒரு மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், அளவு உப்பு, ஒரு லெமனை பிழிஞ்சிடலாங்க. லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம், எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது கலந்துடலாம். இப்போ கலந்துடலாங்க. நல்லா கலந்துட்டு மீன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் போட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிடலாம். இதே போல் எல்லா மீனையும் இந்த மசாலாவில் போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு பொரிச்சோம்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வீட்டிலே செஞ்ச மசாலான்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். 2 பக்கமும் திருப்பிட்டேன். நல்லா மசாலா ஒட்டாத